தலைக்கவசம் அணிய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்த நீதிபதி கிருபாகரனுக்கு எதிராக மதுரை வழக்கறிஞர்கள் தீர்மானம் நிறைவேற்றியது ஏன் எனவும் நீதிபதி தமிழ்வாணன் கேள்வி எழுப்பினார். 1/7/2012 இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்தால் விபத்துக்குள்ளான காஞ்சனா என்ற பெண்ணிற்கு தமிழக அரசும் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் பொறுப்பேற்று 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோருகிறோம். கவர்மெண்ட் கொடுக்கலாம், பிபிகன் அவர் எங்கே போவார் ஜட்ஜி? சரி, தலைக்கவச வியாபாரத்தின் மூலம் 3000 கோடி ரூபாய் விற்று கொள்ளைய லாபம் அடித்த வகையில் அந்த நீதிபதிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் போலீஸுக்கும் எத்தனை % கமிஷன் கிடைத்தது? அதை நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறீங்க. கமிஷன் பெற்றதாகவும் 3000 கோடிக்கு இது உங்கள் தீர்மானம். ஏன்னா பிபிக்கும் தெரியணும்ல. ஏன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இதை எதிர்த்து அவங்க வர்றாங்க. அவங்க இவன் ஆர்டினரி பர்சனுக்கு வி ஆர் கிவிங் ப்ரொடெக்ஷன். இதாச்சா அடுத்தபடி என்ன சொல்றீங்க? போராட்ட குழு ஒன்று அமைத்து தொடர்ந்து போராடுவோம். உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் சிற்றூந்தில் செல்லும் போது பெல்ட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக முதல்வரும் அனைத்து அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அனைத்து நீதிபதிகளும் சிற்றூந்தில் செல்லும் போது பெல்ட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மாதம் 2 வீலரில் போகணும். எல்லா ஜட்ஜஸும், எனக்கு கூட தெரியாது அது வேறு. அப்புறம் வெள்ளை பெரியார், இது எல்லா விஷயத்திலும் உள்ள பேர் வந்துடும். அப்புறம் தினமலர் பத்திரிகை கண்டித்து, அதுக்கப்புறம் வழக்கறிஞர் தங்களை இணைத்து போராட வேண்டும். அப்புறம் 1 முதல் 10 தீர்மானங்கள். 11வது தீர்மானம் என்ன தெரியுமா? கால வரையறையற்ற போராட்டம், நீதிமன்ற புறக்கணிப்பு. அதுக்கப்புறம் காவல்துறையினர் கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது எப்படி சொல்ல முடியும்? காவல்துறையினர் வர முடியாது, சொல்ல முடியாத. அது தவிர இந்த கோரிக்கைகளை நிறைவேறும் வரை நீங்கள் 3/7 போராட்டம் நடத்துறீங்க. அப்புறம் ஆர்ப்பாட்டம் 6/6, அப்புறம் உண்ணாவிரதம், அப்புறம் மனித சங்கிலி, இதெல்லாம் நடத்த போகிறதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. இதில் உங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன வேணா பதில் சொல்லலாம். என்ன பதில்?